ஆவியானவர் ஐக்கியத்தோடும் இயேசுவின் நாமத்தினால தேவனே உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாளை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எபிரேயரை குறித்து வேதத்திலே அநேக வார்த்தைகளும் சத்தியங்களும் நாங்கள் கேட்டறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அது அதிகமாய் பயன்படுவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்பது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தவும், மற்றவர்களுக்கு அதை குறித்து சொல்லவும், அநேக காரியங்களை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, அந்தரங்க இடத்திலே இயேசுவை வைக்கும் பொழுது அநேக காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர உயர எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நேரத்தை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்க நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தின் வேத ஆய்வு. இது 48வது பாடம். தலைப்பு: கிறிஸ்தவ சமூக வாழ்வில் நடைமுறைக்குரிய 3 மதியுரைகள். இன்று நாம் எபிரேயர்கள் நிருபத்தின் 13ஆம் அதிகாரத்துக்கு, கடைசி அதிகாரத்துக்கு வருகிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். யாராவது ஒருவர் முதல் 6 வசனங்களையும் வாசிப்போம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். இந்த அதிகாரத்தை எபிரேய ஆசிரியர் வழக்கமான பல நிருபங்களைப் போலவே முடிக்கிறார். எபிரேய நிருபத்தை ஆசிரியர் வழக்கமான நிருபங்களைப் போல ஆரம்பிக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்களோ, பேதுரு எழுதிய நிருபங்களோ, யோவான் எழுதிய நிருபங்களையோ வாசிக்கின்ற பொழுது அவைகளுக்கு ஒரு வழக்கமான முன்னுரை இருக்கும். எபிரேயர்கள் நிருபத்தை ஆசிரியர் அப்படிப்பட்ட ஒரு வழக்கமான முன்னுரையோடு ஆரம்பிக்கவில்லை. ஆனால் வழக்கமான நிருபங்கள் முடிவதைப் போலவே அவர் முடிக்கிறார். இந்த 12 அதிகாரங்களிலே கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர், கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் எவ்வளவு மேன்மையானது, கிறிஸ்துவின் பலி எவ்வளவு மேன்மையானது, புதிய உடன்படிக்கை எவ்வளவு மேன்மையானது என்று அவர் விளக்குகிறார். இந்த நிருபத்திலே பல முறை நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். விளக்க உரையும் மதியுரையும் மாறி மாறி வருகின்றன. ஒரே விளக்க உரையாகவும் கொடுக்கவில்லை, ஒரே மதியுரையாகவும் கொடுக்கவில்லை. விளக்க உரை கொடுக்கிறார், பின்பு மதியுரை கொடுக்கிறார். மதியுரையிலே உற்சாகமும் எச்சரிக்கையும் அடங்கும். இந்த 13ஆம் அதிகாரத்து வருகின்ற பொழுது ஆசிரியர் மதியுரை வழங்குகிறார். இந்த முதல் 6 வசனங்களிலே தேவன் மேல் உள்ள அன்பும் தேவனுக்கான நம்முடைய பணிவிடையும் பரீட்சிக்கப்படும் 3 தளங்கள், 3 இடங்கள் என்ன என்று ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். முதல் 6 வசனங்கள். இந்த 6 வசனங்களையும் மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் உன்னிப்பாக கவனியுங்கள். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பும் நாம் தேவனுக்கு செய்யும் பணிவிடையும் 3 இடங்களில், 3 தளங்களில் பரீட்சிக்கப்படுகின்றன என்று ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று, சகோதர சிநேகம், சகோதர அன்பு. 2வது, மனவாழ்வு. 3வது, பணம், பொருள், மெட்டீரியலிசம். இந்த 3 இடங்களில் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பும் தேவனுக்கு நாம் செய்வதாக நினைக்கும் பணிவிடையும் பரீட்சிக்கப்படும்.
ஒரு தொழிற்சாலையிலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் பரீட்சிக்கப்படும். பரீட்சிக்கப்பட்டு அவைகள் சரியானவை, நேர்த்தியானவை, பயன்பாட்டுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால்தான் அவைகள் சந்தைக்கு வரும். பரீட்சிக்கப்படும். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்ற ஒரு நற்செய்தியாளர் இருந்தார். அவர் பேசிய கடைசி செய்தி, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். பரீட்சித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்தில் வரும். சகோதர சிநேகத்தை குறித்து நான் ஒரு 10 நிமிடத்துக்கு ஒரு முன்னுரை கொடுக்கிறேன். இந்த சகோதர சிநேகம் 3 இடங்களிலே பரீட்சிக்கப்படும். சகோதர சிநேகத்தை குறித்து ஒரு 10 நிமிடம் ஒரு முன்னுரை, பின்பு அது எந்தெந்த பகுதிகளில் பரீட்சிக்கப்படுகிறது என்று பார்ப்போம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. இந்த சிநேகம் என்பதை சரியாக சொல்வாங்க சகோதர அன்பு. இந்த பகுதியிலே 1 முதல் 6 முதலான வசனங்களிலே 3 அன்பை ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். 1 சகோதரர் மேல் உள்ள அன்பு, 2வது அந்நியர் மேலுள்ள அன்பு, 3வது பணத்தின் மேலுள்ள அன்பு. இந்த கிரேக்க வார்த்தை சகோதர அன்பு பிலடெல்பியா, அந்நியர் மேல் அன்பு பிலோசீனியா, பணத்தின் மேல் அன்பு பிலாக்ரியோஸ். அந்நியர் மேல் அன்பு, அந்நியரை உபசரித்தல் என்பது உபசரித்தல், அது அன்பின் ஓர் அம்சம். எனவே பிலோசீனியாவை உபசரித்தல் என்பதோடு நாம் மட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பணத்தின் மேல் அன்பு பிலாக்ரியோஸ், அந்நியர் மேல் அன்பு பிலோசீனியா, சகோதரர் மேல் அன்பு பிலடெல்பியா. 3 அன்பை சுட்டி காட்டுகிறார். சகோதரர்கள், தேவ மக்களாகிய நாம் ஒரு தனி தீவிலோ தனி குகையிலோ வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவளா அல்ல. யாராவது ஒருவர் நானும் என் தேவனும் தான் என்று நினைத்தால் அது தவறு. தேவ மக்கள் சமுதாயமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். தேவ மக்கள் அது தேவனுடைய குடும்பம், அது தேவனுடைய வீடு, அது கிறிஸ்துவின் சரீரம். தேவ மக்களுடைய தலையாய பொறுப்பு, கடமை கூடி வருவதல்ல, கூடி வாழ்வது. கூடி வருவதிலே வாரத்தில் ஒரு நாள் எங்கோ ஒரு இடத்தில் 2 மணி நேரம் கூடி வருவதிலே என்ன கஷ்டம் இருக்கிறது அல்லது என்ன நஷ்டம் இருக்கிறது? கூடி வருவது கஷ்டமா? கூடி வருவதனால் நஷ்டமா? கூடி வாழ்வது. ஒரு வீட்டை கட்டுவதற்கு கம்பி, கல், மணல் இவைகளெல்லாம் கொட்டி ஒரு ஓரமாக வைப்பது, அதில் என்ன லாபம் இருக்கிறது? இவைகளெல்லாம் ஒன்றிணைத்து கட்டுவதுதான். எனவே சகோதர அன்பு அல்லது சகோதர சிநேகம் என்று சொல்லும்போது அங்கு உறவு, உறவாடுதல், ஊடாடுதல், ஒன்றித்து உறவாடுதல் இருக்கிறது. சகோதரர்களுக்கு இடையிலே இணைப்பு என்று ஒன்று இல்லை என்றால், உறவு என்று ஒன்று இல்லை என்றால், அங்கு இசைவு அல்லது இணக்கம் என்று ஒன்று இல்லை என்றால் அந்த உறவில் எந்த இனிமையும் இல்லை, எந்த இன்பமும் இல்லை. பொதுவாக சிலர் இப்படி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், ஆனால் தூரத்தில் இருந்தால் தான் சிலரை நேசிக்க முடிகிறது, பக்கத்தில் இருந்தால் உராய்வும் சிராய்ப்பும் கீறலும் காயம் தான் ஏற்படுகிறது, எனவே கொஞ்சம் தூரமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் சகோதரர்கள் சிலர், எல்லாரையும் நேசிக்கிறேன், சபையில் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனா எல்லாரும் எனக்கு பிடிக்காது என்று சொல்வதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒருவேளை நம்முடைய அனுபவமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு விருப்பமானவர்களை நேசிப்பது கிறிஸ்துவ அன்பல்ல, அது கிறிஸ்தவனின் தரமும் அல்ல, கிறிஸ்தவனின் இலக்கணமும் அல்ல. ஆசிரியர் சொல்லுகிறார், சகோதர சிநேகம் நிலைத்திருக்கட்டும், தொடரட்டும். அப்படியானால் ஆசிரியருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், அது தளரும், அது குளிரும், அது தனியும், அது அணையும். சகோதர சிநேகம், சிநேகம், அன்பு பனியிலே குளிரிலே செடிகள் வாடுவது போல வதங்குவது போல ஒரு சுடு சொல்லிலே இந்த சிநேகம் குளிரும். ஒரு கனிவற்ற நடத்தையிலே குளிரிலே பாதிக்கப்படும். தோசை சுடுவதற்கு அடுப்பு இருந்தால் போதாது, அந்த அடுப்பிலே சூடு குறைவாக இருந்தாலும் தோசை வேகாது.
சூடு அதிகமாய் போனால் தோசை கருகிவிடும். எனவே ஆசிரியருடைய பாரம், சிரமங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் இவைகளுக்கு நடுவிலும் இந்த சகோதர சிநேகம் தொய்வில்லாமல் தொடர வேண்டும். அது தூய்மையான ஒரு தன்னலமற்ற அன்பில் நிலைத்திருப்பதற்கு ஆசிரியர் ஒரு அழைப்பு விடுக்கிறார். இது கட்டளை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. பின்னாட்களில், அதாவது கிபி 1200 1500 இந்த வாக்கில்தான் வேதாகமும் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்பட்டன. அதற்கு முன்பு வேதாகமும் ஒரே புத்தகம் தான். எபிரேயர்கள் எழுதுவோம் என்றால் ஒரே புத்தகம், அங்கு அதிகாரம் வசனம் என்றால் கிடையாது. இந்த எபிரேயர் 13:1 12:29 சேர்த்து வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. அதை தொடர்ந்து வருகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. எப்படி இருக்கும் என்று பாருங்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்கவில்லை என்றால் அதற்கு முந்தின வசனத்தோடு இதை தொடர்புபடுத்தி பாருங்கள். சகோதர சிநேகம் பாதிக்கப்படும் சில வழிகளை வேகமாக சுட்டி காட்டுகிறேன். மத காரியங்களிலே, உபதேசங்கள், பழக்க வழக்கங்கள், பயிற்சிகள், இவைகளிலே கருத்து வேறுபாடுகள் வரும்போது அங்கே அன்பு தணிந்து போகிறது. நம்முடைய ஸ்தாபனங்களுக்கு, டினாமினேஷன்களுக்கு இன்று அளவே இல்லை. அதை எண்ணுவது மிக கடினம். 2 கிறிஸ்தவர்கள் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது, இன்றைக்கு நீங்க கிறிஸ்தவரா? ஓ, நீ கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீர்களா என்ற உடனேயே எலிசபெத்தும் மரியாளும் ஒருவரை சந்தித்த உடனே என்னுடைய இருதயம் களிப்பால் துள்ளிட்டு, வயிற்றிருந்த குழந்தை இப்படி களிப்பால் துள்ளிட்டு என்பதோ துள்ளுவதில்லை. உங்களுடைய சபையின் பேர் என்ன? உங்க உபதேசம் என்ன? உங்க பாஸ்டர் என்ன என்று ஒரு பேப்பர் வைத்து டிக் அடிப்போம். ஓ, இவைகளில் குறைந்தபட்சம் 10 வைத்திருந்தால் 10ல் 8, 7 என்று ஒப்புக்கொண்டால் தான் ஓ, அதற்கு பிறகு நாம் அவளோடு ஒரு உறவுக்கு வருவோம். இப்படி மாற்று கருத்து இருக்கின்ற பொழுது அங்க சகோதர சிநேகம் இருக்காது. என்னுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகளை நினைத்தால் அந்த மனப்பாங்கு தவறு. உபதேசங்கள், பழக்க வழக்கங்கள், பயிற்சிகளிலே கருத்து வேறுபாடு இருக்கின்ற பொழுது சகோதர சிநேகம் எல்லாம் வராது. இரண்டாவது, விழுந்து போன நம்முடைய இயற்கையான மனப்பாங்கிலும் சாய்மானத்திலும் உள்ள பொருந்தா தன்மை, இன்கம்பேட்டபிலிட்டி. ஒரு பொருளுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுகிறது, இன்னொரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் சொல்லுவேன் கம்பேட்டபிலிட்டி, அது பொருந்துமா என்று. இயல்பாகவே நம்முடைய மனப்பாங்கும் சாய்மானமும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்து வாழக்கூடிய மனப்பாங்கு உடையவள் அல்ல. எனவே நம்முடைய மனப்பாங்கு ஒத்து போகாததால் அங்கே சகோதர அன்பு கெடுகிறது. 3, ஐக்கியத்திலே அவமானங்கள், காயங்கள் இவைகள் ஏற்படும். சில காரியங்களை சொல்லியிருப்பார்கள், சொல்லாமல் போயிருப்பார்கள். சில காரியங்களை செய்வார்கள், செய்யாமல் போயிருப்பார்கள். சொன்னதாலும் சொல்லாததாலும், செய்ததாலும் செய்யாததாலும், வெளிப்படையான அவமானங்களாலும் மறைமுகமான சீண்டுதல்களாகவும் அங்கு சகோதர சிநேகம் பாதிக்கப்படும். இதற்கும் அப்பால் உலக பிரகாரமாகவே அவர்கள் இலக்கு வேறு, எங்கள் இலக்கு வேறு, அவர்கள் பாதை வேறு, எங்கள் பாதை வேறு. இது நேரடி மோதலை உருவாக்கும். இன்னும் பொறாமை, பெருமை, ஆளுகை செய்ய வேண்டுமென மனப்பாங்கு, இப்படியெல்லாம் பல வழிகளிலே சகோதர சிநேகம் பாதிக்கப்படும். எனவே ஆசிரியர் சொல்லுகிறார், உங்கள் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. பிலடெல்பியா இது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையில் உள்ள அன்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு கிறிஸ்தவனுடைய முதல் பண்பு விசுவாசம் என்றால் அடுத்தது அன்பு. இதுதான் கிறிஸ்தவனின் பிரதானமான அடையாளம். வேதாகம நம்மிடத்தில் கோரக்கூடிய இந்த அன்பிற்கு கவனமும் முயற்சியும் அவசியம். ஏனென்றால் வேதம் கோருகிற இந்த அன்பு தானாக வளராது. இதை வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பதற்கு, பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பதற்கு, வாழ்க்கை துணை கணவன் மனைவி நேசிப்பதற்கு, மனைவி கணவனை நேசிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை வளர்க்க வேண்டும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனே, என் மனைவியே அல்லது மனைவி கணவனை நான் இவளை இன்னும் அதிகமாய் நேசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று எப்போது நாம் ஜெபித்தோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் இன்னும் அதிகமாய் நேசிப்பதற்கு உதவி செய்யும்.
அல்லது என் பெற்றோர்களை நான் இன்னும் அதிகமாய் நேசிப்பதற்கு உதவி செய்யும் என்று நாம் எப்போது கடைசியாக ஜெபித்தோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்தில் எழுதுகிறார், உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகட்டும். அன்பு பெருக வேண்டும், அன்பு வளர வேண்டும். இந்த சகோதர சிநேகம் இளஞ்செடி போல நிலத்தை பண்படுத்த வேண்டும், பயிரிட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், உரமிட வேண்டும், முக்கியமாக களைபறிக்க வேண்டும். நேர்மறையாக இவைகளை செய்ய வேண்டும், எதிர்மறையாகவும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த சகோதர அன்பு என்ற இளஞ்செடி வாடி வதங்கிவிடும். 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் உள்ள வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், உபதேசங்கள் என்று பல காரியங்களை குறித்து மக்கள் பலவாறு பேச கேள்விப்பட்டிருக்கிறேன். விடாப்பிடியாய் பேசுவார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தை அடிக்கடி தியானிங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய்கிறாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நனையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். கடைசியாக நீங்கள் எப்போது இந்த அதிகாரத்தை தியானித்தீர்கள் அல்லது பிரசங்கித்தீர்கள் அல்லது யாராவது பிரசங்கிக்க கேள்விப்பட்டீர்கள்? ஏனென்றால் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள், குத்தக்கூடியவைகள். இவைகளை ஒதுக்கிவிட்டு செல்லிவிடுவோம். எனவே ஒன்று, தேவன் கோருகிற, வேதம் கோருகிற இந்த சகோதர சிநேகத்தை நாம் வளர்க்க வேண்டும். வேதம் கோருகிற இந்த சகோதர சிநேகம் நம்முடைய இயல்பால் வராது. தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அன்பே நாம் சகோதரனை காட்டும் அன்பிற்கான ஆதாரம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்வோம், நாம் பகைக்கிறவர்கள் பகைக்கப்படத்தக்கவர்கள், நாம் வெறுக்கிறவர்கள் வெறுக்கப்படத்தக்கவர்கள். எனவே விழுந்து போன மனித இயல்பால் இந்த சகோதர சிநேகம் என்ற இளஞ்செடி வளராது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம் இருதயங்களில் ஊற்றியிருக்கிறார். அந்த அன்பை வைத்துத்தான் பிற சகோதர சகோதரிகள் மேல் நாம் அன்பு கூற முடியுமே தவிர நம்முடைய மனித இயல்பால், நம்முடைய சொந்த பலத்தால் சகோதரர்கள் மேல் தேவன் கோருகிற அந்த அன்பை செலுத்த முடியாது. 3வது, தடைகளை எதிர்த்து போராட வேண்டும். இல்லை என்றால் இந்த சகோதர சிநேகம் நிலைத்திருக்காது. ஆசிரியர் கோரக்கூடிய சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறது. இது பல தடைகளை எதிர்த்து போராட வேண்டும். 1, சுய அன்பு. மனிதன் தன்னையே மையமாய் கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதன். நான், என் சுகம், என் ஆரோக்கியம், என் இளைப்பாறுதல், என் சௌகரியம், என் குடும்பம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை என்று தன்னையே மையமாய் வைத்து வாழக்கூடியவன். தன்னையே மையமாய் வைத்து வாழக்கூடிய மனிதனால் இன்னொரு சகோதரனை நேசிக்க முடியாது. அது சகோதர சிநேகத்தை அணைக்கும். 2வது, உலக சிநேகம். இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச பலத்தையும் கூட முதலாவது தன்னை நேசிப்பதற்கு செலவழித்து விடுகிறான். 2வது, உலகத்தை நேசிப்பதற்கு செலவழிக்கிறான். உலக ஆசைகளும் உலக கவர்ச்சிகளும் சகோதர சிநேகம் என்ற ஒளியை இருளாக்கி விடும். 3, உள்ளங்களில் இருக்கக்கூடிய இச்சைகளும் பாவ ஆசைகளும் சகோதர சிநேகத்தின் வேரை அழிக்கக்கூடிய மர்ம கிருமிகள். 4வது, சகோதர சிநேகத்தை குறித்த அறிவின்மை. இந்த சகோதர சிநேகத்தினுடைய அடித்தளம் என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பம். நாம் ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம், ஒரே புதிய ஆவியை பெற்றிருக்கிறோம், ஒரே புதிய ஜீவனை பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரே நபரைத்தான் அப்பா என்று அழைக்கிறோம். நாம் எல்லாரும் சகோதரர்கள். இப்படி சகோதர சிநேகத்தை குறித்த ஒரு அறிவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையிலேயே நாம் தடைகளை எதிர்த்து போராடவில்லை என்றால் கூடி வரும்போது ஒரு விதமான
சகோதர சிநேகம் அங்கு இருப்பது போன்ற ஒரு மாய பிம்பத்தை, ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தலாம் 2 மணி நேரத்துக்கு. ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடித்திருக்காது. இது சகோதர சிநேகத்தை குறித்த என்னுடைய முன்னுரை. எனவே சகோதர சிநேகத்தை வளர்க்க வேண்டும். நேசித்தும் நான் மதிப்போ வேண்டேன் என்று ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல் வரிகளை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். நேசித்தும் நான் மதிப்போ வேண்டேன், சேவித்தும் சன்மானமோ வேண்டேன், உழைத்தும் என்றும் எண்ணவோ வேண்டேன், துன்புற்றும் என்னை கருதவோ வேண்டேன் என்று முடிந்தால் இந்த பாடல் வரிகளை நீங்கள் மனப்பாடம் செய்து உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்ற கோட்பாட்டிலே வளர்ந்து நான் வலுப்பெற வேண்டும். 2வது, இது தேவன் என்னிடத்தில் கோருகிற கட்டளை, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமை. இதனுடைய பாரத்தையும் பாக்கியத்தையும் சரியாக உணர வேண்டும். 3வது, இந்த சகோதர சிநேகம் நாம் கிறிஸ்துவின் குணத்துக்கு ஒத்த குணமாக வளர்கிறோமா, பரிசுத்தமாக்கப்படுகிறோமா, அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலாய் மறுசாயலாக்கப்படுகிறோமா என்பதை பரீட்சிக்கக்கூடிய ஒரு உரைகள் 1 யோவான் 3:14 யோவான் எழுதுகிறார். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். எனவே சகோதர சிநேகம், முடிந்தால் அன்பு கூறுகிறேன், முடியாவிட்டால் அன்பு கூறாமல் போகிறேன், தேவைப்பட்டால் சகோதரை சிநேகிக்கிறேன். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இந்த சகோதர சிநேகம்தான் சபையினுடைய மூச்சு காற்று. தேவனுக்கு மகிமை வேண்டும், சபை வளர வேண்டும் என்றால் இந்த கடமையினுடைய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும். இந்த சகோதர சிநேகம் இல்லை என்றால் சபையின் ஒருமைப்பாடு உடையும். இன்று இந்தியாவிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ கிறிஸ்தவர்கள் தேவன் விரும்பக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. 20-30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த 3 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறோம் என்றால் இதற்கு மிக முக்கியமான காரணம் சகோதர சிநேகம் உடைந்தது. ஒருமைப்பாடு உடையும், அங்கு சமாதானம் கரைந்து போகும், குழப்பம் பெருகும், ஒழுங்கு சுதையும். சகோதர சிநேகம் ஏதோ மேலுள்ள வாரியாக என்பது போல அல்ல. சகோதர சிநேகத்திற்கு மிக அவசியமான வளர்ப்பதற்கு மிக தேவையான பண்பு என்னவென்றால் பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் மனம், தீமையை நம்பாத மனப்பாங்கு, கோள் சொல்லுதல். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரத்தில் போய் 3வது ஒரு நபரை குறித்து, ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிடத்தில் போய் 3வது நபர், சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, என்னது அவங்க இப்படி, அப்படியா, நானும் அப்படித்தான் நினைச்சேன், முடிஞ்சு. உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அது சகோதர அன்பை வளர்க்க வேண்டும். இந்த சகோதர அன்பை நம் வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 2 முதல் 6 வரையிலான வசனங்களில் ஆசிரியர் கூறுகிறார். 1, அந்நியர்களை உபசரிக்க வேண்டும், கட்டுண்டவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் நினைவுற வேண்டும், திருமணத்தை மதிக்க வேண்டும், அதன் தூய்மையை பராமரிக்க வேண்டும், பண ஆசை இல்லாமல் தேவனுடைய பரிபாலனத்தில் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று மீதுள்ள பகுதிகளில் கூறுகிறார். சரி, சகோதர சிநேகத்தை சொல்றார். சகோதர சிநேகம் 3 விதங்களில், 3 வழிகளில் வருகிறது. அதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர் எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். சகோதர அன்பில் நிலைத்திருக்க வேண்டிய, ஆனால் நாம் எளிதில் நம் பொறுப்புகளை உதாசீனம் செய்கிற குறிப்பிடத்தக்க 3 நிகழ்வுகளை ஆசிரியர் கொடுக்கிறார். 3 தளங்கள். 1, அந்நியர்கள் மேல் அன்பு. இந்த பகுதியை கவனிங்கள். ஆசிரியர் ஒரு பாணியை பின்பற்றுகிறார். முதலாவது ஒன்றை நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டிய பிறகு அந்த நினைப்பூட்டுவதற்கான காரணத்தை சொல்கிறார். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று நினைப்பூட்டுகிறார். இந்த அந்நியர் 2 சாராரையும் குறிக்கும். 1, இவர்கள் விசுவாசிகளாகவும் இருக்கலாம், அவிசுவாசிகளாகவும் இருக்கலாம். அந்த நாட்களிலே விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் பயணம் செய்தார்கள். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்தார்கள். வேலைக்காகவோ
படிப்புக்காகவோ வியாபாரத்திற்காகவோ ஊழியத்துக்காகவோ அவர்கள் பயணம் செய்தார்கள். இரண்டு அவிசுவாசிகளாம் இருக்கலாம். இந்த அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் என்பது அந்நியர் மேல் அன்பு கூற மறவாதீர்கள் சொன்னேன். பிலோசீனியா அது அன்பு, உபசரித்தல் அல்லது விருந்தோம்பல் இந்த அன்பின் ஒரு அம்சம், அவ்வளவுதான். எனவே இதோடு மட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், தேடுங்கள். இந்த விருந்தோம்பல் விசுவாசிக்கும் பொருந்தும் அவிசுவாசிக்கும் பொருந்தும், அதுபோல ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும் விசுவாசிகளுக்கும் பொருந்தும். இது அவர்கள் செய்ய வேண்டியது, இது நான் செய்ய இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. கண்காணியானவன் அந்நியரை உபசரிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் பேதுரு எழுதுகிறார். கவனிங்கள், விருந்தோம்பல் நண்பர்களுக்கு அல்ல. நான் இங்கு ஒரு கேள்வி எழுப்புவேன். நண்பர்களுக்கே விருந்து கொடுக்கவில்லை என்றால் அந்நியர்களுக்கு எப்படி விருந்து கொடுப்போம்? நண்பர்களையே உபசரிக்க மறந்தால் நாம் அந்நியர்களை எப்படி உபசரிப்போம்? இந்த விருந்தோம்பல் கிறிஸ்தவ நற்பண்பு, மிகப்பெரிய ஒரு நற்குணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இப்படி கூறினார், நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாயிலும் உன் சகோதரரையாயிலும் உன் பந்து ஜனங்களையாயிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவனாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். எந்த விளக்கமும் தேவையில்லை. அந்த நாட்களிலே விடுதிகள் இருந்தன, சத்திரங்கள் இருந்தன. ஆனால் ரோம பேரரசில் இருந்த அந்த விடுதிகளும் சத்திரங்களும் ஒழுக்க கேடுக்கு பேர் போனவை, மோசமானவை. எனவே பயணம் செய்த பரிசுத்தவான்கள், ஊழியர்களோ விசுவாசிகளோ, அந்த விடுதிகள் இவர்கள் தங்குவதற்கு ஏற்றதல்ல, பொருத்தமானவை அல்ல. எனவேதான் சகோதர அன்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசிரியர் சொல்கிறார், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். விசுவாசிகள் அவிசுவாசிகள் வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் வெளியூரிலிருந்து வருவார்கள். உபசரிக்க நாடுங்கள். விசுவாசிகள் விருந்தோம்பலை தவறாக பயன்படுத்துவார்களா? பயன்படுத்துவார்கள். படிப்புக்காக வருகிறவர்கள், வேலைக்காக வருகிறவர்கள், ஊழியத்துக்காக வருகிறவர்கள் நம்முடைய விருந்தோம்பலை தவறாக பயன்படுத்துவார்களா? நிச்சயமாக பயன்படுத்துவார்கள். இதையெல்லாம் தெரியாமல் ஒன்று விருந்தோம்பல் கொடுப்பதில்லை. யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனையும் 12 பேரில் ஒருவனாக தெரிந்து கொண்டார். 5000 பேரை போஷித்தார், 3000 பேரை போஷித்தார். இவர்களெல்லாம் நாளைக்கே தம்முடைய சீடலாக மாறிவிடுவார்கள் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர்களை போஷிக்கவில்லை. அப்படியே சாப்பிட்டு விட்டு போன பிறகு இப்படியெல்லாம் சாப்பிட்டு விட்டு இவர்கள் போய்விட்டார்களே என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒன்றும் அங்கலாய்க்கவில்லை. வீட்டை பயன்படுத்துவார்கள், சாப்பாட்டை பயன்படுத்துவார்கள், வருகிறவர்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு கல்வி கட்டணம் கொடுக்க வேண்டும், 4 ஆண்டு 5 ஆண்டுகள் வீட்டிலே வைத்தவர்களை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், கல்வி புகட்ட வேண்டும். எல்லாம் முடிந்த பிறகும் போய் வருகிறேன் என்று கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போவார்கள். இதையெல்லாம் புதிதல்ல, இதையெல்லாம் எதிர்பார்த்து செய்வதல்ல. எனவே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் சொல்லிவிட்டு அதற்கு காரணம் சொல்கிறார். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. ஆபிரகாம், லோத்து, மனாசே, கிதியோன் போன்றவர்கள் உபசரித்தார்கள் என்று நமக்கு பழைய ஏற்பாட்டிலே தெரியும். இந்த அந்நியர்களுக்கு செய்வது செய்யாதது, தமக்கே செய்வதும் செய்யாததும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊமையின் மூலமாக பேசுகிறார்.
மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், எதை செய்யவில்லையோ அதை எனக்கே செய்யவில்லை. சிறையில் இருந்தேன், பட்டினியாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன் என்று மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை சொல்வதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தது உண்டு என்பதனால் நாம் மற்றவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யும் போது இவர் தேவதூதரா இருப்பாரோ, இவர் தேவதூதரா இருப்பாரோ என்று நினைத்து நீங்கள் அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்ற ஆசிரியர் கூறவில்லை. அந்நியர்களை உபசரிக்கும் போது அதில் தேவன் பிரியப்படுகிறார். நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். தேவன் இதில் மகிழ்கிறார், எனவே நான் செய்கிறேன். இவன் நன்றி உள்ளவனாயிருப்பான், இவன் எனக்கு திருப்பி செலுத்துவான், இவன் தேவதூதனாயிருப்பான். எந்த எண்ணத்தோடு செய்தால் அப்படி செய்வதை விட செய்யாமல் போவதுமே. நினைப்பூட்டுகிறார், காரணத்தையும் சொல்கிறார். இரண்டாவது சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் சொல்கிறார், கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நினைத்துக் கொள்ளுங்கள். இது நினைப்பூட்டுகிறார். கட்டப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்தமான கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டப்பட்டிருத்தல் அது சிறை அல்ல, அவர்கள் தண்டனை கைதிகள் அல்ல, விசாரணை கைதிகள். பெரும்பாலும் கடனை திருப்ப செலுத்த இயலாதவர்கள் அங்கு கட்டப்பட்டிருந்தார்கள், அல்லது விசுவாசத்திற்காக பாடுபட்டவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டவர்கள் தற்காலிகமாக இருந்தார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்வார்கள், ஒருவன் கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் அவன் சிறையில் வைக்கப்பட்டான். பட்ட கடனை திருப்பி செலுத்த இயலவில்லை என்றால் பின்பு அவன் அடிமையாக விற்கப்பட்டான். இங்கு சொல்வது கட்டப்பட்டு இருக்கிறார்கள், விசுவாசத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று நினைப்பூட்டி சொல்கிறார். ஏன் அவர்களை நீத்துக் கொள்ள வேண்டும்? நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல. இந்த யூத கிறிஸ்தவர்கள் யூத மதத்துக்கு போவதற்கு திரும்பி இருக்கிறார்கள், நினைத்திருக்கிறார்கள். ஏன்? அங்கு விசுவாசத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் பல விசுவாசிகள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களோடு என்னை நான் ஒன்றித்துக் கொண்டால் எனக்கும் இந்த நிலை ஏற்படுமோ, நானும் கட்டப்பட வேண்டிய, நானும் இப்படிப்பட்ட சிறைக்கு போக வேண்டியிருக்குமோ என்பதை தவிர்ப்பதற்காக ஒருவேளை இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஆசிரியர் நினைப்படுகிறார், இல்லை, நீங்களும் உங்களை கட்டப்பட்டிருக்கிறவர்களோட கட்டப்பட்டவர்களா நீத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ நற்பண்பு இதுதான். சந்தோஷப்படுங்கள், அழுகிறவுடன் அழுங்கள். ஒருவன் அழும்போது எனக்கு தெரியும் இவனுக்கு எப்படியாவது இதெல்லாம் வரும் அப்படின்னு தெரியும், வரணும்னு நினைச்சேன், கர்த்தர் நீதி உள்ளவர், அடிக்கிறார் பாரு. இது பிசாசின் எண்ணம். கட்டப்பட்டிருக்கிறவரோட கட்டப்பட்டவர்கள் போல் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை முடிந்தால் போய் சந்திப்பது, இன்னும் முடிந்தால் அவருடைய தேவைகளுக்கு கொடுப்பது, இன்னும் முடிந்தால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர்களுக்காக வேண்டிய முயற்சிகளை முன்னெடுப்பது. உன் கட்டுக்கள் என் கட்டுக்கள் என்று. சவுல் தமஸ்குக்கு போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திச்சுனார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சபையும் தானும் ஒன்று என்று சொல்கிறார். எனவே ஒன்று, அந்நியர் மேல் அன்பு. இரண்டாவது, கட்டப்பட்டுகளுடைய கட்டப்பட்டவர்களாக தங்களை நினைத்துக் கொள்ளுதல். மூன்றாவது, தீங்கு அனுபவிப்பவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது 3 காரியம் நினைப்பூட்டுகிறார். தீங்கு அனுபவிப்பவர்கள், இன்னும் சரியாக சொல்ல போறதால் மோசமாக தவறாக நடத்தப்பட்டவர்கள், இல் ட்ரீட்டட், மிஸ்ட்ரீட்டட். காரணம், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து அவர்கள் என்ன பாடுபடுகிறார்களோ அதே பாடுகள் நாளைக்கும் உங்களுக்கு வரும். ஏனென்றால் நீங்களும் சரீரத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் சரீரம் ஒன்றும் உயிர்த்தெழுந்த சரீரம் அல்ல. அவர்கள் என்ன துன்பம், என்ன துக்கம், என்ன பாடு, என்ன வேதனை, என்ன கஷ்டம், என்ன நஷ்டம், என்ன இழப்பு அனுபவிக்கிறார்களோ அதே பாடுகள், அதே துன்பங்கள், அதே கஷ்டங்கள், அதே நஷ்டங்கள், அதே இழப்புகள், அதே வேதனைகள், அதே வலிகள் உங்களுக்கும் நாளைக்கு வரும். ஏனென்றால் நீங்களும் உடலில் இருக்கிறீர்கள். ஏதோ நம்ம விதிவிலக்கு அணைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே கட்டப்பட்டவளை மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் துன்பப்படுகிற யாவரையும் நினைவுற வேண்டும். நைஜீரியாவிலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் கொலை செய்யப்படுகிறார்கள். நம் சகோதரர்கள். அதே துன்பம் நாளைக்கு நமக்கு நேரிடாது என்று என்ன நிச்சயம்? நம் சகோதரர்கள். ஏதோ திருச்சியில் இருக்கிறவர்கள், சென்னையில் இருக்கிறவர்கள் இவர்கள் தான் சகோதரர்கள் அல்ல. எல்லா ஸ்தாபனங்களும் கடந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவரும் என் சகோதரர்கள். நாடு,
கண்டங்கள் கடந்து எல்லாரும் தேவ மக்கள். இந்த பரந்த மனப்பாங்கு வர வேண்டும். இல்லைன்னா சகோதர சிநேகமா வராது. முதலாவது, சகோதர அன்புக்கு 3 தளங்களை சுட்டி காட்டுகிறார். 2வது பகுதிக்கு போகிறோம். தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பும் தேவனுக்கான நம்மளுடைய பணிவிடையும் பரீட்சிக்கப்படும் 3 தளங்கள் சொன்னேன். 1 சகோதர அன்பு, 2வது மன வாழ்வு, 3வது பண ஆசை. 2வது காரியம் மன வாழ்வு. சகோதர அன்பு ஊக்கமான அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. இந்த உலகத்திலேயே மிகவும் சோகமான மனிதன் யார் என்றால் எதிர்பார்ப்புள்ள மனிதன். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் சொன்னதை செய்து கொண்டு போய் கொண்டிருக்க வேண்டும். 2வது மன வாழ்வு. மிக கடினமான பகுதி பேசணும். இந்த மன வாழ்விலே உண்மையும் உத்தமமான தூய்மை அவசியம். திருமணத்தின் வரம்புக்குள் தான் இந்த அன்பின் ஒழுக்கம் வேண்டும். ஆசிரியர் 4ஆம் வசனத்தில் இப்படி பேசுகிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக. வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது, வெயிட்டி. இது தேவனுடைய பறைசாற்றுதல். இது இன்றைய தலைமுறையின் கலாச்சார கருத்து அல்ல. கனமுள்ளது, இது வெயிட்டி மேட்டர். விலையேறப்பட்டது, அரிதானது, பொன்னை போல் மதிப்பு வாய்ந்தது, பரிசுத்தமானது, பாதுகாக்கப்பட தகுதியானது. கனமுள்ளது என்ற கிரேக்க வார்த்தையை இப்படியெல்லாம் மொழிபெயர்க்கலாம். இது கனமுள்ளதா கனமற்றதா லேசானதா என்பதை தீர்மானிப்பது, முடிவு செய்வது இன்றைய சமுதாயம் அல்ல, இன்றைய உளவியலாளர் அல்ல, இன்றைய கலாச்சாரம் அல்ல. தேவன் சொல்லுகிறார், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. ஆனால் இன்று விவாகம், மெய் விவாகம், திருமணம் தரம் குறைந்ததாக கருதப்படுகிறது. திருமணத்தை பற்றிய கண்ணோட்டம் தடமாகிறது, தடம் புரள்கிறது. தெய்வீக பந்தம், covenant, is a divine covenant என்பது போய் cohabitation, சேர்ந்து வாழ, live in relationship, உடன் உறைதல் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. கமிட்மெண்ட் என்பதெல்லாம் கிடையாது. கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட் is not a covenant anymore, it is a cohabitation. உள்ளத்தின் இணைப்பை விட உடலின் இச்சையே உயர்ந்து விட்டது. எந்த அளவுக்கு? இன்று எங்க அம்மாவுக்கு கல்யாணம், இன்று எங்க அப்பாவுக்கு கல்யாணம், இன்று எங்க அப்பாவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய மகனுக்கு கல்யாணம், இன்று எங்க அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்டுடைய மகனுக்கு கல்யாணம். பயன்படுத்தி பார்க்கும் பண்டமாக போய்விட்டது. ட்ரை இட் பிஃபோர் யூ பை இட். வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். 3 மாதம் வரை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், திருப்தியில்லை என்றால் அந்த பண்டத்தை நீங்க திருப்பி கொடுத்து விடலாம். ட்ரை இட் பிஃபோர் பை இட். இது இன்றைய சந்தை. இன்றைய தலைமுறையில் காமமும் இச்சையும் விடுதலையோடு சந்தைப்படுத்தப்படுகிறது. வேதம் கோருகிற இந்த திருமணம் அடக்குமுறை என்று கேலி செய்யப்படுகிறது, கிண்டல் அடிக்கப்படுகிறது. விபச்சாரம் பொழுதுபோக்கு அம்சங்களில் புறையோடி போயிருக்கிறது. கண்ணை திறந்து பார்த்தால் ஆபாச படங்களுக்கும் ஆபாச ஓவியங்களுக்கும் பஞ்சமே இல்லை. குழந்தைகளின் தொலைபேசிகளில் கூட இவைகள் மலிந்து கிடக்கின்றன. தகாத உறவுகளெல்லாம் சாதாரணமாகிவிட்டது. திருமணம் என்பது ஒரு ஆக்சசரி, ஒரு துணை பொருள் போல்தான் இன்றைக்கு கருதப்படுகிறது. விவாகரத்து மலிந்திருக்கிறது. திருமண வாழ்வில் உத்தமம் என்பது மிகவும் அரிதாகிவிட்டது. வேதம் நாம் உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாது என்று சொல்கிற பொழுது இதுவும் அதில் அடங்கும். இன்றைய நவீன முழக்கம், புதிய முழக்கம், இந்த பாலியல் உறவு, என் கருத்து, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், மனிதன் மிருகத்தின் நிலைக்கு சரிந்து விட்டான் என்பது என்னுடைய கருத்து.
விவாக மஞ்சம் அசுசிப்படாததா இருப்பதாக, கரைபடக்கூடாது, பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். கடந்த வாரம் வேத பாடத்திலும் சரி, அதற்கு முந்தைய பல பகுதிகளிலும் நாம் தேவனுடைய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு என்று நாம் பார்த்தோம். போன வாரம் வேத பாடத்திலும் கூட பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. இங்கு பார்க்கிறோம், வேசிக்கிழரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இவர்களுக்கு இவருடைய செயலினால் பக்க விளைவுகள் தானாக வரும் என்பதோடு வேதம் சொல்லவில்லை. பக்க விளைவுகள் நிச்சயமாக வரும். வேசிக்கள்ளர்களுக்கும் விபச்சாரக்காரர்களுக்கும் இதனால் பக்க விளைவுகள் வந்தே தீரும். உலக மக்கள் சொல்வார்கள், உப்பை தின்கிறவன் தண்ணீர் குடிப்பான், தப்பை செய்கிறவன் தண்டனை பெறுவான். இது பக்க விளைவு. ஆனால் தேவனே முன்வந்து இவனை நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன, வேசித்தனம், விபச்சாரம். இந்த வேசித்தனம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில மொழியாக்கம் தான் போர்னோ. வேசித்தனம் என்பது திருமண பந்தத்திற்கு வெளியே, திருமணத்திற்கு முன் மேற்கொள்ளும் பாலியல் உறவு, அது வேசித்தனம். விபச்சாரம் திருமண பந்தத்திற்குள் இருக்கக்கூடிய கள்ள உறவு, ரகசிய உறவு, ஏன் இணைய வழி உறவு கூட. இதனுடைய பக்க விளைவு என்ன? அவனுக்கு மன அழுத்தம் வந்தே தீரும். மன போராட்டம், மனச்சுமை, மனமுறிவு, மனக்குமுறல், இவைகளெல்லாம் வந்தே தீரும். இது அவனுடைய ஒழுக்க கேட்டினுடைய பலாபலன். அவனுடைய வாழ்க்கை சிதறும், சின்னாபனமாகும். இவைகளெல்லாம் 2ஆம் பக்க விளைவுகள். ஆனால் தேவனுடைய தீர்ப்பு, இது எச்சரிக்கை சங்குலி. அவனுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவேளை நினைக்கலாம், இவ்வளவு நடக்கிறதே, தேவன் சும்மா இருக்கிறாரே. அது தேவன் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தண்டனை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எங்க அம்மா இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் சண்டை போடும்போது சொல் கேட்கவில்லை என்றால் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், எந்த ஆளையும் போங்க, நாசமா போங்க, சொன்னா கேட்கவா செய்றீங்க என்று சொல்வார்கள். தேவன் அவளை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. ஆவிக்குரிய உணர்திறன் இழப்பார்கள். அவருடைய மனசாட்சி கடினமாகும். அவருடைய குடும்பங்கள் சிதையும். இவருடைய பாவம் ஒரு நாள் வெளியரங்கமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இவர்கள் தேவனுடைய அரசில் நுழைவதில்லை. எனவே 2வது குறிப்பு, மன வாழ்வில் பரிசுத்தம், தூய்மை, உத்தமம். 3வது, அதாவது தேவன் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பும் தேவனுக்காக நாம் செய்யும் பணிவிடையும் 3 தளங்களில் பரீட்சிக்கப்படும் என்று சொன்னேன். 1, சகோதர சிநேகம். சகோதர சிநேகத்துக்கு அவர் 3 எடுத்துக்காட்டுகளை கொடுக்கிறார். அந்நியரை உபசரித்தல், கட்டப்பட்டவர்களோடு கட்டப்பட்டவர்களாகவும் துன்பப்படுகிறவர்களோடு துன்பப்படுகிறவர்களாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள். காரணத்தை சொல்கிறார். 2வது, மன வாழ்வு. நாம் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பும் தேவனுக்காக செய்யும் பணிவிடையும் பரீட்சிக்கப்படும் 3 காரியங்களிலே 2வது மனவாழ்வு. இந்த மனவாழ்விலே ஒரு கணவனும் மனைவியும் ஒருவரை பார்த்து ஒரு புன்முறுவல் பூப்பது கூட என்று அரிதாகிவிட்டது. அல்ல டியர் என்று சொல்வது கூட ஏதோ டியர் என்று சொன்னால் பாவம் என்பது போல. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பார்க்க வேண்டும், என் மனைவி, என் கணவன் கிறிஸ்தவர்கள் சிரித்தாலே புன்முறுத்து புத்தாலே இவர்கள் பரிசுத்தத்தை இழந்து விட்டார்கள் என்பது போல எப்போதுமே என்று இருப்பவர்களை நான் அதிகமாய் பார்த்திருக்கிறேன். 3வது, மன ரம்மியமான திருப்தி, பண பேராசையிலிருந்து விடுபடுதல். 4ஆம் வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பிலடெல்பியா, பிலோசீனியா, பிலோக்ரியாஸ். சகோதரர் மேல் அன்பு, அந்நியர் மேல் அன்பு, பணத்தின் மேல் அன்பு. ஆசை என்பது அன்பினுடைய ஒரு பகுதி. இந்த ஆசை
எப்படி சகோதரர் மேல் நாம் வைத்திருக்க அன்பு ஒரு கிறிஸ்தவனுடைய உரைகளோ, மனவாழ்வில் உண்மையும் உத்தமமான பற்றுறுதியும் தூய்மையும் எப்படி ஒரு கிறிஸ்தவனின் உரைகளோ, அதுபோல பணத்தை குறித்த மனப்பாங்கும் எண்ணமும் ஒரு கிறிஸ்தவனுடைய குணத்தின் உரைகள். எப்படி காமம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்குமோ, அதுபோல பணத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பும் பண ஆசையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து சின்னாபினமாக்கும். நான் குறிப்பாக 4 காரியங்களை சுட்டிக்காட்டுகிறேன். இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணாமல் பண ஆசை இல்லாமல் நடக்கிறவன் தேவனை பற்றிய 4 காரியங்களை மறுதலிக்கிறான். தன்னை அறியாமலே மறுதலிக்கிறான் என்பதற்கு ஆசிரியர் முன்வைக்கும் வாதங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அவர் சொல்கிறார், போதும் என்று பண ஆசை உடையவன் என்ன சொல்லுகிறான் என்றால், எனக்கு தேவன் போதுமானவர் இல்லை என்பது இவனுடைய முதல் மறுப்பு. தேவன் போதுமானவர் என்று இவன் விசுவாசித்தால் இவனுக்குள் ஏன் பண ஆசை வருகிறது? ஏன் இவன் பணத்தை நேசிக்கிறான்? ஏன் இவன் பணத்தில் அன்பு கூறுகிறான்? இந்த போதும் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆக்கியோ என்ற வார்த்தை திருப்தி, நிறைவு, தளர்வின்மை, தொய்வின்மை என்று பலவாறு மொழிபெயர்க்கலாம். தேவன் எனக்கு போதுமானவர், தேவன் எனக்கு தந்திருப்பவை போதுமானவை, தேவன் என்னை வைத்திருக்கும் நிலைமை எனக்கு போதும் என்ற நினைவு இருந்தால் அவனுக்குள்ள திருப்தி இருக்கும், நிறைவு இருக்கும், தன்னிறைவு இருக்கும். அதற்கு அதிகமாக விரும்புகிறான் என்றால் இவன் தேவன் கொடுத்த மன்னாவை விட இவன் இச்சிக்கிற காடைகளை அதிக நேசிக்கலாம் என்று பொருள். இஸ்ரேல் மக்கள் கேட்டு ஒன்றும் தேவன் அவர்களுக்கு மன்னா கொடுக்கவில்லை. இவர்கள் கேட்டதால் ஒன்றும் அவர் தேவன் தண்ணீர் கொடுக்கவில்லை, பாறைகளை கூட அனுப்பவில்லை. இவர்கள் கேட்டு ஒன்றும் அவருடைய வஸ்திரங்கள் ஆண்டவரே எங்களுடைய வஸ்திரங்கள் பழையமாய் போகக்கூடாது, எங்கள் கால்கள் வீங்கக்கூடாது, எங்கள் கோத்திரத்தை பலவீனப்பட்டவன் ஒருவன் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் யாரும் ஜெபிக்கவில்லை. அற்புதமான வானத்தின் மன்னாவை தேவன் கொடுத்தார். இவர்கள் அழுதார்கள். எண்ணாகமம் 11:4-6 வரை இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசி கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். தேவன் மன்னாவை கொடுத்தார். அவருடைய மனப்பாங்கு என்ன? இஸ்ரேல் மக்களை குறித்து பலரும் பலவாறு பேச நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இச்சித்தார்கள், அவர்கள் முறுமுறுத்தார்கள், கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். உங்களுக்கும் நான் ஒரு பரீட்சையை வைக்கிறேன், முடிந்தால் நீங்கள் அதிலே தேர்ச்சி பெற்று பாருங்கள். ஒரு வாரத்துக்கு தேவையான இட்லியை ஒரு நாள் அவித்து விடுங்கள். அதுக்கு தேவையான சாம்பாரையும் வைத்து விடுங்கள். காலையில் அதே இட்லி, மத்தியானம் அதே இட்லி, ராத்திரிக்கும் அதே இட்லி. காலையிலும் அதே சாம்பார், மத்தியானம் அதே சாம்பார், ராத்திரிக்கும் அதே சாம்பார். ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க. அதற்கு பிறகு இந்த இஸ்ரேல் மக்களை குறித்து பேச வேண்டும். இப்படியெல்லாம் பரீட்சை பார்க்காமல் அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், இச்சித்தார்கள் பேசக்கூடாது. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். யார் யாரை பரீட்சை பார்த்தது? தேவன், ஆண்டவரே என்ன இந்த நிலைமை வைத்திருக்கிறீர், அல்லேலூயா, எனக்கு இந்த சாப்பாடை கொடுத்திருக்கிறார், அவன் போதும், நீர் போதும். பாட்டு பாடுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அப்படி பாடும்போதே பக்கத்துல இருந்து யாராவது கேட்க வேண்டும், உண்மையாகவே அவர் மட்டும் போதுமா? பாட்டு வரி ஆசிரியர் எழுதியிருக்கிறார், வேற எப்படி பாட முடியும்? அப்படித்தானே பாட முடியும். வானம் திறந்து அவர் மன்னா பொழிந்தார், ஆனால் அவருடைய மனதில் திருப்தி இல்லை. ஒரு மனிதனுடைய மனதில் இந்த கிறிஸ்து போதுமானவர் என்ற ஒரு திருப்தி இல்லை என்றால்
வானத்தில் இருந்து அவர் மன்னாவியை கொடுத்தால் கூட அது சுவையற்ற மண் போல் தான் இருக்கும். அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் அவனுக்கு அற்பமாய் தோன்றி போகும். அந்த எகிப்திலே இருந்த அடிமைத்தனத்தின் ஊறுகாய் இவனுக்கு இனிக்க ஆரம்பித்துள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கண்டென்ட்மெண்ட். போதும் போதும். பவுல் மீண்டும் அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்மியம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இந்த வசனத்தை உருவி விடுவார்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு உருவி அதை எங்கேயோ கொண்டு சொருகி பவுல் கூறுகிற இட அமைப்பை பார்க்க வேண்டும். எனக்கு பட்டினியா இருக்கவும் கிறிஸ்துவினாலே பலம் உண்டு, வயிறார சாப்பிடவும் கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டு, தாழ்ந்திருக்கவும் கிறிஸ்துவினாலே எனக்கு பலம் உண்டு, உயர்ந்திருக்கவும் கிறிஸ்துவினால் எனக்கு பலம் உண்டு. போதும் 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 என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். பவுல் எவ்விடத்திலும் எல்லா நேரத்திலும் அவர் தேவனை சார்ந்திருந்தார், தேவனை திருப்தியாயிருந்தார். இந்த திருப்தி இளைப்பாறுதல் என்பது புறம்பான சூழ்நிலையை பொறுத்ததல்ல. தேவன் போதுமானவர் என்பவன் இந்த புறம்பான சூழ்நிலையிலிருந்து அவன் விடுதலை பெற்று விட்டான் என்று பொருள். திருப்தி, போதும், நிறைவு, இளைப்பாறுதல். இது என்ன செய்வது? தேவன் வைத்திருக்கிறார், இந்த நிலைமையிலேயே நம்ம இருந்து கொள்வோம். எந்த மனப்பாங்கல்ல, இது அதற்கு மேலா உயர்ந்த ஒரு மனப்பாங்கு. இன்றைய உலகம் அதிருப்தியை உரமிட்டு வளர்க்கிறது. போதாது, இன்னும் 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 வேண்டும், கூடுதல் கூடுதல் என்று. சைக்கிள் இல்லாலும் சைக்கிளுக்கா ஜெபம் பண்ணுவோம். சைக்கிள் வந்த பிறகு, ஆண்டவரையே மிதிப்பதற்கு காலெல்லாம் வலிக்கிறது, ஆண்டவரே ஒரு பைக்கு தருவீரா? பைக்கு தந்ததுக்கு அப்புறம், இந்த பைக்கெல்லாம் ரொம்ப வேகமா போகல ஆண்டவரே, இதை விட கொஞ்சம் ஒரு 200cc ஒரு பைக் தருவீரா? அதுக்கப்புறம், ஆண்டவரே இந்த 205cc எல்லாம் போனாக்கி இந்த டிராபிக் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கான்ற ஒரு கார் தருவீரான்ற. பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாமல் திருப்தி தானாக வளராது. திருப்தியை வளர்க்க வேண்டும். இந்த கிறிஸ்து போதுமானவர், என் தேவன் போதுமானவர். இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு இல்லை என்றால் அவன் கிறிஸ்து போதுமானவர் என்பதை மறுதலிக்கிறான் என்பது ஒன்று. இரண்டாவது, தேவனுடைய பிரசன்னம். போதுமானவர், பிரசன்னம். அவருடைய பேர் இம்மானுவேல். தேவன் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆசிரியர் இந்த பகுதியில் எழுதுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இது மோசே தன் கடைசி நாட்களில் யோசுவாவுக்கு சொன்னதும், தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொன்னதும். மோசே யோசுவாவுக்கு சொல்கிறார், உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுவாக 31:6-8. தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொன்னது, அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். 1 நாளாகமம் 28:20. விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் தங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு பணம்தான், செல்வம்தான், சொத்துதான், ஆசிதான் என்று நினைப்பது தேவனுடைய பிரசனத்தை மறுதலிப்பதற்கு சமம். தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதை விசுவாசிக்கிற ஒரு மனிதன், இந்த வாக்குறுதியை பற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் பண ஆசையை கொன்று விடுவான். இந்த வாக்குறுதி பொருளாசை முக எண்ணத்தை கொல்ல வேண்டும். தமிழிலும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை ஆங்கிலத்திலும் சரியாக கொடுக்கப்படவில்லை, தமிழிலும் இல்லை. கிரேக்க மொழியில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது கிரேக்க மொழியில் எப்படி இருக்குமோ அதை ஆங்கிலத்தில் நான் மொழிபெயர்க்கிறேன் பாருங்கள். I will not leave you. I will never forsake you. இந்த வசனத்தை
கிரேக்க மொழியிலிருந்து அப்படியே தமிழுக்கு மொழிபெயர்ப்பதா இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், மாட்டேன், உன்னை ஒருபோதும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. 5 எதிர்கிறார். விலக மாட்டேன், மாட்டேன், ஒருபோதும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதை விட ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வாக்குறுதி கொடுக்க வேண்டும்? நாம் நினைப்பது போல் நம்முடைய பாதுகாப்பும், நம்முடைய திருப்தியும், நிறைவும், தன்னிறைவும், இளைப்பாறுதலும் ஆஸ்திகளிலோ, சொத்துக்களிலோ, பணத்திலோ இல்லை. நம்மை நேசிக்கிற, நம்மை அக்கறை கொண்டுள்ள, ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காத, கைவிடாத தேவன் மேல்தான் நம் பாதுகாப்பும் திருப்தியும் இருக்கிறது. ஒன்று, தேவன் போதுமானவர் என்பதை விசுவாசிக்காதவன் தான் பணத்தை பற்றி பேசுவான், பணத்தை பற்றி சுவாசிப்பான், பணத்தை பற்றி கேட்பான். பணம் என்ற வார்த்தையை அவன் வாயில் வராது. அவன் தேவன் போதுமானவன் நினைப்பான். தேவனுடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது என்ற உறுதிப்பாடு, நிச்சயம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் பணம் என்ற வார்த்தை கூட அவன் வாயில் இருந்து வராது. 3, தேவனுடைய இறையாண்மையை இவன் மறுதலிக்கிறான். தேவன் போதுமானவர் என்பதை மறுதலிக்கிறான், தேவனுடைய பிரசனத்தை மறுதலிக்கிறான், தேவனுடைய இறையாண்மையை மறுதலிக்கிறான். ஆசிரியர் எழுதுகிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவனுடைய இறையாண்மை, என் சகாயர், என் உதவியாளர் யார்? இறையாண்மை உள்ள தேவன். மனிதனால் எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனா? அல்லது என்னை போன்ற ஒரு சக மனிதனை பார்த்து என் கண்களை ஏறெடுப்பேனா? தேவனுடைய குணம் இறையாண்மை. ஏன் பணத்தை ஒருவனை நேசிக்க கூடாது? என் தேவன் இறையாண்மை உள்ளவர். இந்த பணம் ஆசை, பணப்பற்று, இந்த பொருள் ஆசை, இந்த கலைகளை தொடர்ந்து அகற்றுவதும் போதுதான் திருப்தி வளரும். நான் என்னிடம் இருப்பவை, என்னால் இயன்றவை, இவை அனைத்தும் தேவன் எனக்கு தந்த ஈவு, கொடை, சொத்து. நான் தேவனுடைய சொந்தம். எனவே நம் இருதயம் எங்கு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அங்குதான் நம் பொக்கிஷங்கள் இருக்கும். பிரியமான பரிசுத்தவான்களே, நித்தியத்தின் வெளிச்சத்தில் வாழ்வோம். ஏன் இந்த மக்களுக்கு எபிரேயர் ஆசிரியர் இப்படி எழுதுகிறார்? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 34 வசனத்திலே ஆசிரியர் இப்படி கூறுகிறார், பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். இது முந்தைய நிலைமை. இப்படி கொடுத்தீர்களே, உங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று. ஒருவேளை இந்த எபிரேய விசுவாசிகள் தங்கள் ஆஸ்திகளை எல்லாம் இழந்த பின்பு, ஓ நோ 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 நோ, இப்படியெல்லாம் கொடுத்திருக்க கூடாது, இழந்தவைகளெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்க கூடுமோ? எனவே அதையெல்லாம் மீட்க வேண்டும், இந்த பூமியிலே எதையாவது ஸ்தாபித்து விட வேண்டும், சாதித்து விட வேண்டும் என்பதற்காக அந்த உலக பொருட்களை தேட ஆரம்பித்தார்களோ? சரியா நினைப்பூட்டுகிறார். பண ஆசை சகோதர சிநேகத்துக்கு எதிரி. திருப்தியா இருப்பதற்கு அழைக்கிறார், அதற்கான வழியையும் கூறுகிறார். இந்த பண பற்றில்லாமல், பணம் என்ற எண்ணமே இல்லாமல் வாழ்வது கிறிஸ்தவ நற்பண்பு. ஒன்று, தேவன் போதுமானவர் என்பதை விசுவாசிக்கிறவன் பணத்தை பற்றி பேசவும் மாட்டான், பணத்தை நேசிக்கவும் மாட்டான், பணத்தை சுவாசிக்கவும் மாட்டான். தேவனுடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது, தேவனுடைய இறையாண்மை. 4வது, தேவனுடைய பரிபாலனம், ப்ராவிடன்ஸ், His sufficiency, His presence, His sovereignty, His providence. அவருடைய பரிவு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய பூஷிப்பு, அவருடைய போதிப்பு இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன பயம் இருக்கும்? தேவன் இறையாண்மை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறவன் தைரியமாக இருப்பான். இவன் தேவனிலும் தேவனுடைய வாக்குறுதியிலும் வாழ்க்கையை உறுதியாய் கட்டுவான். தேவனிலும் தேவனுடைய வாக்குறுதியிலும் வாழ்க்கையை கட்டுவதே உண்மையான திருப்தி.
இன்னும் சொல்வேன், தேவன் தருவதில் அல்ல, தேவனில். தேவனில் நான் உன்னை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டேன், விலக மாட்டேன், நான் உன் சகாயர், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த தேவனில் நம்முடைய வாழ்க்கையை உறுதியாக கட்ட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பறவைகளை பாருங்கள், காட்டு மலர்களை பாருங்கள் என்றார். பிரியமான பரிசுத்தவான்களே, நாளை காலையில கொஞ்சம் வெளியே போய் இந்த காகங்களையும் குருவிகளையும் கொஞ்சம் பாருங்கள். காட்டோரமாக நடந்து போய் அந்த காட்டு மலர்களை பாருங்கள். பாருங்கள், யாரும் பார்க்க முடியாத இடத்தில் எங்கோ ஒரு மூலையில் காட்டில் இருக்கக்கூடிய அந்த மலரையும் கூட தேவன் இவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார்கள். இவைகளை விடவா நீங்களும் நானும் அற்பமானவர்கள்? தேவன் மறந்து விடுவாரா? சபைகளில் பணத்தை குறித்து என்ன நடக்கிறது எனக்கு தெரியும், இவைகளும் அறியாதவன் அல்ல. ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். A.W. ஜான்சன் இந்த பரிசுத்தவான் சொன்னார், தேவனையே பொக்கிஷமாக கொண்ட மனிதன் அனைத்தையும் ஒருவரிலே உடையவன். தேவனை உடையவன், அனைத்தையும் உடையவன். இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான அனைத்தும் அவையில் இருக்கிறது. ஒரு பியூரிட்டன் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு வந்தார். வரும்போது அங்கு இருந்தவர் சொன்னார்கள், கொஞ்சம் காய்ந்த ரொட்டியும் தண்ணீரும் மட்டும்தான் இது இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை என்று. அந்த பியூரிட்டன் சொன்னார், என்னது இவ்வளவா? இயேசு கிறிஸ்துவும் காய்ந்த ரொட்டியும் தண்ணீருமா என்று மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தார். காய்ந்த ரொட்டி தானா, வெறும் தண்ணி தானா? ஓ, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், காய்ந்த ரொட்டியும் தண்ணீருமா, ஹல்லேலூயா என்று சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களிலே கடைசியாக சாப்பிட வரக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு மீன் குறைந்து விட்டால், சிக்கன் குறைந்து விட்டால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஜார்ஜ் முல்லர் என்ற பரிசுத்தவான் இப்படி சொன்னார், முடித்துக் கொள்கிறேன், என் ஒவ்வொரு நாளும் என்னுடைய முதல் வேலை, முதல் பணி தேவனில் இளைப்பாறுவதும் சந்தோஷத்துடன் இருப்பதும் தான் என்று சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவிசுவாசிகளுக்கு ஆரம்ப அழைப்பு கொடுத்து ஆரம்ப இளைப்பாறுதல் கொடுத்தார். வந்த பிறகு சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு, தேவனுக்காக நாம் செய்யும் பணிவிடை 3 தளங்களிலே பரீட்சிக்கப்படுகின்றன. ஒன்று சகோதர அன்பு, 2வது மனவாழ்வு, 3வது பண ஆசை. சகோதர அன்பு பரீட்சிக்கப்படும் 3 தளங்கள்: அந்நியரை உபசரித்தல், கட்டப்பட்டவர்களோடு கட்டப்பட்டவர்களாக நினைத்துக் கொள்ளுதல், துன்பப்படுகளோடு துன்பப்பட்டவர்களாக நினைத்துக் கொள்ளுதல். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பார்ப்போம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய அன்பின் குரலை, எங்களை ஊக்குவிக்கின்ற குரலை கேட்க நீ தந்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய உடலில், கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை அவயவங்களாக வைத்திருப்பதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் சந்தோஷப்படும் என்பது எங்கள் வாழ்வின் அன்றாட அனுபவமாக இருப்பதாக. தேவ மக்களை குறித்த, தேவ மக்களின் ஆசீர்வாதத்தை குறித்த எண்ணம் எங்கள் மனதை ஆளுகை செய்வதாக. சகோதர சிநேகமும் சகோதரர்களை விருந்தோம்பவும் எங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் எப்போதும் திறந்திருப்பதாக. தேவ மக்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவரே, எங்களை இழக்கவும் செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளங்களை நீர் பயிற்றுவிப்பீராக. நீர் தந்த வாழ்க்கை துணைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் பூரண மகிழ்ச்சியாயிருக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருவீராக. அசுத்தத்தின் நிழல், மனம் முதலாய் எங்கள் திருமண வாழ்வில், எங்கள் வாழ்க்கை துணையின் உறவில் காணப்படாதபடிக்கு எல்லா காவலோடும் எங்கள் திருமண வாழ்வை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து எங்களை நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மில் நாங்கள் போதும் என்று
இளைப்பாற, நிறைவாயிருக்க உம்முடைய வார்த்தையை கொண்டும் எங்கள் வாழ்க்கையை கொண்டும் நீர் போதிப்பீராக. ஆண்டவரே, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று நீர் எங்களுக்கு கற்பித்தது போல எந்த நிலையிலும் நாங்கள் மனரம்யமாய் உமக்கும் உம்முடைய நற்செய்திக்கும் உம்முடைய ராஜ்யத்தின் விரிவிற்கும் தேவனுடைய மக்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் செலவிட எங்களுக்கு விசுவாசத்தை தருவீராக. உம்முடைய பாதுகாப்பில் உம்முடைய அன்பின் நிழலில் வாழ்வதை போன்ற வாழ்க்கை வேற என்ன உண்டு ஆண்டவரே? நீர் எங்களுக்கு போதுமானவராய் எங்களுக்கு சகாயராய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.